ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து ரெண்டு யோகங்கள், அதாவது ஒன்று சிவராஜா யோகம்னு சொல்லுவோம். சூரியனை குரு பார்ப்பாரு, அது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அது சிம்ம ராசிக்கும் சூரியனுக்கும் நல்லது. இப்ப சூரிய தசாபுக்திகள் நடக்கிற அமைப்புல அவங்களுக்கெல்லாம் வந்து நன்மைகள் கொடுக்கக்கூடிய, அதாவது சூரியன் சார்ந்த அரசாங்கம், அப்பா வழி, தந்தை வழி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சிறப்பாக ஒரு ஜனன ஜாதகத்துல அந்த அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த யோகங்கள்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா இருக்கிற குரு வந்து சூரியனை பார்க்கும்போது அந்த சிவராஜ யோகம் ஜனன ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த சிவராஜ யோகம் செயல்படும். அதே மாதிரி செவ்வாய வந்து குரு பகவான் பார்க்கறது குரு மங்கள யோகம், மங்களன்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஜனனகாத அடிப்படையில, அதாவது இப்ப செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் வந்து சுபத்துவமா இந்த குரு மங்கள யோகத்தோட உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த அமைப்பு, அதாவது குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் அமைப்புகள், அதாவது செவ்வாய்னா என்ன, சகோதரன் வழியில, அதாவது மருத்துவம் சார்ந்த விளையாட்டு, நெருப்பு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, அவங்க விளையாட்டு துறையில இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சாதிக்கணும்னு ஒரு அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா வரும்போதுதான் ஒரு விஷயம் பிறகுற ஜனன ஜாதகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த கோச்சார நிகழ்வுகள் ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற விஷயம் கோச்சாரத்திலையும் எப்ப வருதோ அப்ப வந்து அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அந்த யோகங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். நம்ம துல்லியமான பலன்கள், ஜனன ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிய உங்க ஏற்கனவே வந்து ராகு பகவான் இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் வந்து கொஞ்சம் தடைகள் தாமதங்களும் கொடுக்கத்தான் செய்வாரு. ஆனா இப்ப வந்து அந்த டிசம்பர் 5க்கு மேல அந்த அமைப்புகள் மாறும். ஏன்னா உங்க ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்ப்பாரு. குரு பகவான் பார்க்கும்போது ஏற்கனவே ராகு கொடுத்த தடை தாமதங்கள்லாம் நிவர்த்தி அடைய வேலைகள்ல குரு பகவான் வந்து கொடுப்பாரு. குரு வந்து உங்க 5ஆம் இடத்துல, இப்பதான் வந்து குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். குழந்தைகள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் குழந்தை வந்து, அதாவது உங்க பசங்க வந்து உங்களை கைவிட்டுட்டாங்க, சரியா பாத்துக்கிறது இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல அவங்க கரெக்டா பார்த்துக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சாதகமான சூழல்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல விதமா உங்களை நடத்துறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. இப்பதான் இப்ப வந்து ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனியில இருக்கிறீங்க. 2ஆம் இடத்துல என்னதான் இருந்தாலும் சனி பகவான் இருக்கிறாரு. பொருளாதார தடையெல்லாம் ஏற்படுத்துவாரு. காசு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதுங்க. வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பயன்படுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. 11ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பெரியப்பா, சித்தப்பா அவங்க மூலியமா தந்தையோட உறவினர்களால உங்களுக்கு அனுகூல ஆதாயங்கள்லாம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டத்துல தந்தையோட சொத்து, முக்கியமா தந்தையோட சொத்து ரொம்ப நாளா வந்து கேஸ் பெண்டிங் போய்கிட்டு இருக்குது, நமக்கு கையில வருமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா வந்து தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க 11ஆம் இடத்தை சூரியன், அதாவது
சூரியன் செவ்வாய் இருப்பார். சூரியன் வந்து சிவராஜ யோகத்தோட இருப்பாரு. உங்களோட 7ஆம் அதிபதி சிவராஜ யோகத்தோட இருப்பாரு. இதனால் கணவன் மனைவி ரொம்ப நாளா பிரச்சனை, கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை, கருத்து வேறுபாடெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. 7ஆம் இடம் தான் நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். நண்பர்களுடைய ஏற்கனவே சண்டை சச்சரவு இருந்ததுன்னா, அதெல்லாம் நண்பர்களுக்கிடையே உறவுகள் சுமூகமாகி அந்த சண்டை சச்சரவுலாம் தீரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள்லாம் ஒரு நல்ல விதமா லாபங்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது தொழில்கள் நல்லா போகக்கூடிய, அதாவது தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகளை வந்து சுக்கிரன் கொடுப்பாரு. தொழில்கள் நல்லா போயிட்டு அது லாபஸ்தானம், ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் போக்குறதுனா தொழில் நல்லா போய் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லாம இருந்துட்டு 2வது திருமணத்திற்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அமையவே இல்லை, அதெல்லாம் 2வது திருமணத்திற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.